அவள் தானே எங்கள் புன்னகை. காத்திருக்கும் ராமனுக்கெல்லாம் சீதை கிடைப்பதில்லை. பாட்டு ஊர தெரிஞ்சுக்கிட்ட வழக்கம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு விட்டு பாமாக கொத்துத. என்ன என்ன சவுண்ட் அப்படி சவுடால விட்டு இருக்கீங்க? என்ன அதான் நேத்தே போட்டு அடிச்சிங்களடா, வேற வேணடா? நேத்து போட்டு அடிச்சது உண்மைதே. அடிச்சதுக்கு ஒரு பழம் வேணா? என்னடா பலன் எதிர்பார்க்கறீங்க? ஒரு பலன் கொடுக்க முடியாது. இப்ப பேசுறீங்களா இந்த வாயி என்கிட்ட கை நீட்டி கடன் வாங்க போது வந்திருக்கணும். இப்பெல்லாம் நீ பேசவே கூடாது. எங்கோ மகளை கூப்பிடு. கை நீட்டி காசு வாங்குற வரைக்கும் மானே தேனே அண்ணன் சொன்ன எல்லாம் எப்ப கடனை வாங்கிட்டாங்களோ திரும்ப காசு ஏக்க வந்தோமோ அப்பவே எதிரி மாதிரி பாக்குறீங்களா? எதிரி மாதிரி பார்த்தா அப்ப மட்டும் விட்டு போறோமாக்கா? உன் மகளை கூப்பிடு. என்ன சாப்பா? நீ எது கடி வந்த? உள்ள வா. வாங்க வாங்க மகாராணி, உங்களத்தை எதிர்பார்த்துக்கு இருந்தோம். வாங்க. இப்பத்தே வாரிய நேத்து அடிக்கும் போது எங்க போனியா? இங்க பாருங்க, நான் தான் சொன்னம்ல கடனை கொடுத்துருவோம். எப்ப வாப்பை பாடியில போனதுக்கு பிறவா ஏன் இப்பலாம் பேசுறீங்க? நான் தான் கொடுக்கறேன்னு சொன்னம்ல. இப்போ எதுக்கு மறுபடியும் அப்பா அடிச்சீங்க? அடிக்கலாம் கிடையாது. கடனை திருப்ப கொடுக்கலன்னு வையேன், நெசமா நாளைக்கு உன் அப்பா நான் புடமாத்தே நீ பாப்ப. வாயில சொல்லப்படாது. ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வருவேன். என்ன புரியுதா? 2 நாளைக்குள்ள பணத்தை எடுத்து வைக்கலன்னு வையன், அப்புறம் என்ன நீ வேற மாதிரி பாப்ப. அப்புறம் வாப்பேன் மரத்துல தூக்காத்தே தொங்குவியான். இதுக்கு மேல வா இருப்போம். சொல்லிக்கிறதுக்கு அப்பா மட்டுமே இருக்காரு, வேற யாருமே கிடையாது. கடன் வாங்குறது தப்புதே, நீங்க அந்த கடனை அடைக்காம இருந்தது தப்புதே. இன்னும் 2 நாள் பொறுத்துக்கறீங்க, கண்டிப்பா காசு கொண்டு நான் கொடுத்துறேன். ஒருவேளை குடுக்கலன்னு வையே, என் அண்ணன் சொன்னதே நடக்கும். ஆயில பேசிக்க இருக்க மாட்டோம். வா அப்புறம் அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டோம். நேர செயல்லதே இறங்குவாமா. இல்ல எதுவும் செஞ்சு பிராடியே. அப்பா இல்லண்டா நான் அனாதை ஆயிருவேன். எனக்கு அப்பா இல்லண்டா யாருமே இல்ல, புரிஞ்சுக்கிறீங்க? கண்டிப்பா 2 நாள்ல நான் காசு கொடுத்துவேன். ஏதாவது பண்ணி கண்டிப்பா காசு கொடுத்துவேன். அப்பாவே எதை செஞ்சு பிராடியே, உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன். இந்த வார்த்தை நான் 2 நாள் கழிச்சு நான் வரும்போது காசோட எடுத்து வச்சுட்டு பேசணும். இல்லண்டா உன் அப்பனை உசுரோட பார்க்க முடியாது. என்ன பாக்குறேன்? 2 நாள் கழிச்சு நான் வருவேன், அப்ப பாக்குறேன். வாங்கடா. இந்த 2 நாள் கழிச்சு திரும்ப வருவேன், பணத்தை எடுத்து வைக்கிற. இல்லண்டா உன் அப்பன் மரத்துல தொங்குவியான். என்ன பேசிக்கிருக்க? போய் சோத்த போடு. அவன் கடன் கேட்டா கொண்டு வந்து கொடுக்கணுமா? அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல. யாரத்தை வெளியே கொண்டு வர போறான்னு புரியல. மகேஷ், இன்னும் நீ கிளம்பலையா? என்ன? நான் மெயில் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய அண்ணனுக்கு. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு கிளம்பலான் இருந்தேன். உங்க பார்வை நோக்கம்ல வேற மாதிரி தெரியுது. டே அது ஒண்ணும் இல்ல, சும்மா. அண்ணா ஒன்னும் சரியில்லைண்ணா, நேத்துல இருந்து ஒன்னும் சரியில்லை. சரி, என்ன ஷர்ட்ல பட்டன்லாம் கலண்டிருக்க மாதிரி இருக்கு, போடுங்க. டே கிளம்புற அவசரத்துல சட்டையில பட்டன் இருக்கா இல்லையானே பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டேன்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. என்ன சொல்றீங்க? கொண்டு வந்து 4 ஷர்ட்டு, என்னோட ஷர்ட்டு உங்களுக்கு செட் ஆகாது. இப்ப என்ன பண்றது? அதான்டா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஷர்ட்டு போடலான்னு பார்த்தா நேத்தான் போட்டிருந்தேன்.
திரும்ப அதுவே போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்னன்னா நீங்க இதெல்லாம் பார்த்து பத்திரமா கரெக்டா எடுத்து வைக்க வேணாமா? எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருப்பீங்களா? என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியலடா, என்ன அவசரத்துல இங்க வந்தனே தெரியல. இப்ப என்ன பண்றது? அதான் நான் வந்துட்டேன்ல. ஐயா அண்ணி, அண்ணனும் நோக்கினான், அண்ணியும் நோக்கினாள். அப்புறம் என்ன? டும் 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 டும். அப்புறம் குவா குவா. டேய் மகேஷ், நீ சின்ன பையன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சின்ன பையன் மாதிரி பேசு. வேற வேற ரொம்ப பெரிய பாய் மாதிரி நடந்துக்கிற. இதெல்லாம் தப்பு. அண்ணனுக்கு அன்னைக்கு நடுவு நந்தி மாதிரி உட்காந்துருக்க. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஏய் மகேஷ், அண்ணா மெயில் சென்ட் ஆகலண்ணா, சுத்தமா டவர் கிடைக்கல. நான் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வரேன். கண்டினியூ. ஏய் வாங்க பூமி. என்ன சார், காலையிலே உங்க தம்பிக்கு ஒரே நக்கல் நயாண்டிமா இருக்கு. சோறு உண்டனே. ஆ வாங்க வாங்க. என்னாச்சு சார், வேலைக்கு எதுவும் போறியா? ஐயோ மன்னிச்சுக்கங்க, நீங்க இந்த லேப்டாப்னு சொல்லுவாங்களே பேர் தெரியல, அதுல வேலை செய்யறவங்கள பட்டு பட்டு தடியில் கிடப்பிய, அப்படித்தானே வேலை செய்விய? இந்த வெகுளி பேச்சு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேச்சு பிடிச்சிருக்காக்கும். சரி சார், என்னாச்சு? சட்டையில பட்டன் இல்லாம இருக்கு. பட்டன் இல்லாம பிஞ்சு போச்சா இல்ல என்னாச்சு? இல்ல அப்படியே எடுத்து வந்துட்டீங்களா? இல்ல அது எதுவும் ஆகல. ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரும்போதே பட்டன் ஒண்ணு இல்லாம எடுத்துட்டு வந்திருப்போம் போல. ஸோ அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே கொஞ்சம் போகணும். ஐயோ வேணாம். நீங்க சட்டையவே கலட்ட வேணாம். என்ன நீங்க பேசாம அப்படியே நில்லுங்க. ஊசியும் நூலும் நீங்க இருக்கும் இங்க எங்க வச்சிருப்பாங்க. என்ன அதை எடுத்து உங்களுக்கு நான் பட்டன் தச்சு தரேன். பேசாம நில்லுங்க. என்ன உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதே சரமடி சொன்னா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? கூடுங்க. இல்ல அது சும்மா இருங்க சார், எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? முடிஞ்ச அளவுக்கு நமக்கான தேவைகளை நம்மளே நிறைவேற்றிக்கணும். அப்படி முடியாத பட்சத்துல நமக்காக ஒருத்தர் எழுதப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அதாவது இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த உதவி செஞ்சா செய்ய விடணும். என்ன பேசாம நில்லுங்க, நான் தச்சு தரேன். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே, அது என்னென்று அறியேனடி. அம்புடே இப்ப பாருங்க தச்சாச்சு. இதுக்கு போய் என்ன சார் நீங்க படிச்ச மாதிரி இருக்கீங்க, ஆனா இப்படி இருக்கீங்க. சரி நான் சோறு வச்சிட்டேன், அதை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சரி நான் வயக்காடு வரைக்கும் போகணும், நான் வாரேன். ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணனோட பார்வையே அப்படித்தானே எங்க அண்ணன் சொல்லுவாரு. டேய் இல்லைங்கண்ணா, சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் அண்ணி சாரி மன்னிச்சுக்கங்க. அப்புறம் பூமிகா சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்க போல. கொண்டு வந்துட்டேன். நேத்து உப்பு கொஞ்சம் பத்தலன்னு சொன்னீங்கல, சொன்னா சொல்ல பையன் சொல்லிட்டியா? இன்னைக்கு எல்லாமே கரெக்ட்டா வாயில ஊத்தி பார்த்து கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரியா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு உங்க வேலைய பாருங்க. நான் பேர வரேன். ஆள் நல்லா துருதுருன்னு பேசுறீங்களே. டேய் என்னடா ஸ்லாங் ஒட்டிக்கிச்சா? இன்னும் நம்ம எங்க போறோமோ அங்க நமக்கு ஸ்லாங் ஒட்டிக்கணும். பேசாம இருங்க. ஏன் நல்லா பேசுறீங்களே. இந்த ஒரு பாசை எப்படி எல்லாரும் பத்தி பேசுவாங்க. சரி நேராயிட்டே இருக்கு, நான் வரேன். சார் நானு அப்புறமா ஒரு கோயிலுக்கு போவேன். அங்க வேற வாங்க, அங்க பேசுவோம். நீங்க வரும்போது ஒரு ஆலமரத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். நான் எப்பவுமே அந்த பிள்ளையார் கிட்ட தான் எதா கேட்பேன். அங்க வந்துருங்க. என்ன அங்க வந்தீங்கன்னா நான் பேசுறேன். உங்க வேலைய முடிச்சிட்டு வாங்க. என்ன நான் வைக்க போறேன், நான் வரேன். சரி. பாய் சின்ன சார். சரி. என்னங்கண்ணா லவ்வா? ஏன்னா உங்களுக்குனே அமையும் போல. என்னன்னா எப்படிதான் சட்டையில பட்டன் டக்குன்னு அந்து போகும்? இல்ல நீங்க அப்படி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல இப்பெல்லாம் நடக்குன்னு உங்களுக்கு பச்சி வந்து சொல்லுச்சா? இவன் ஒருத்தன் பச்சிட்டின்னுகிட்டு. டேய் யதார்த்தமா தான்டா. ஆனா எவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் பத்தியா? ஆமாங்கண்ணா, உங்க பொண்டாட்டி வர போறவங்க கொஞ்சமா இருக்கணும்ல. கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுறதுக்கு அடி வாங்க போற பாரு. நல்ல பொண்ணா இருக்கல்ல? அண்ணா நல்ல பொண்ணுதான். நீங்க என்னமோ விழுந்துட்ட மாதிரி எனக்கு தெரியுது. விழுந்துட்டீங்களாடா? விழுந்துட்டேன்னு சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுலாம் அபூர்வம்னு தோணுது. அப்படின்னா ஐ அம் லவ் வித் பூமி. அண்ணா என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆனா விளையாடாதீங்க, இது லைஃப். டேய் லைஃப்னு எனக்கும் தெரியும்டா.
தெரியல, இதுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கறதுன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்ல லைஃப் பார்ட்னரா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஊரை விட்டு போறதுக்குள்ள லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்கலாம். அண்ணா நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்க தான் நினைச்சேன். ஆனா சீரியஸ்லி டேய், இது லைஃப். அந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டு போறதுக்கு நான் லூஸா? பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிடணும். இப்படி ஒரு பொண்ணுக்கு லைஃப் கொடுக்கறதுல என்ன பொறுத்தவரை தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஓகேண்ணா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். பிள்ளையாரப்பா, எனக்கு என் வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் என்ன இருந்தாலும் உன்கிட்டவே வந்து மண்டிட்டு இருக்கேன். நீ எனக்கு எல்லாமே செஞ்சிருக்க, எல்லாமே பண்ணிருக்க. ஆனா இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா வரும் போல நான் என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே வழங்கல. என் ஆத்தா என்னை விட்டு போயிருச்சு. இப்படி குடிகார அப்பன் கூட நான் இருக்கேன். அவர் வாங்கின கடனை அடைக்க முடியாம ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் வேலை பார்க்குற காசு சோத்துக்கே சரியா போகுது. இதுல நான் என்னதையும் செய்ய முடியும், ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனையில இருந்து என்னை யாருமே வெளியே கொண்டு வர மாட்டாங்களா? இந்த 2 நாள்ல பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன சொல்லி எப்படி வட்டி பணத்தை கொடுப்பேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் வழிகாட்ட மாட்டியா? சார், என்ன டக்குன்னு கொண்டு வந்து நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டேன்னு பாக்குறீங்களோ? ஒன்றும் இல்லை, எப்போதுமே அந்த நெத்தியில குங்குமம் இருந்தா பார்க்க நல்லா இருக்கும். நான் எப்பயுமே உங்களை அப்படி தானே பார்த்துருக்கேன். இந்த பார்த்த 2 நாள்ல அதனால அது இல்லாம ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதான் வச்சு விட்டேன். தப்பா இருந்தா சாரி. பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல. நீங்க நீங்க இங்க என்ன? நீங்க தானே வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தா ஏன் பிள்ளையார் கோயில்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்க. அதான். சரி, என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா இங்கே வாங்க, இங்கே பேசுவோம். ஏன்னா இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பியா? இன்னும் ஒரு 3 நாள் தான். சரி, அப்பா தேடுவாங்க. அப்பாவுக்கு சோறு போடல, நான் போய் பார்க்கட்டுமா? நான் நான் வரேன். மதியானம் சோறு எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். வரமா? வெக்கப்படும் போது அழகா இருக்கீங்க பூமி. செண்பகமே செண்பகமே. நேராகுது, நான் வரேன். பிறகு பேசலாம். நாளைக்கு இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா வரேன். இப்போ வரேன். ம், ஒரு நிமிஷம், எனக்காக எதுக்கு இந்த இடத்துல காத்துட்டு இருக்கணும்? இது என்னடா கூத்தா இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க என் கூட பேசணும்னா இங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஐயோ ஆமால, மறந்துட்டேன். மன்னிச்சுக்கங்க, மண்டையில அடிபட்டுருச்சு. மண்ணில் அடிபட்டுருச்சா? நல்லா இருக்கே, இந்த வெகுளி பேச்சு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போங்க, என்ன சொன்னாலும் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சரி, நான் நான் வரேன். பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, நான் என்ன கேட்டாலும் எல்லாரும் எனக்கு கொடுத்துருவாரு. நான் சொல்லப்போனா இவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நான் தான் எங்க வீட்ல பூந்தோட்டம் வச்சிருக்கோமா, அதுல இருந்து பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து மாலையா தொடுத்து இவருக்கு போடுவேன். நான் என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சிருவாரு. அதே மாதிரி இப்ப நான் உனக்கு கேட்டேன் இவர்கிட்ட. ஆனா அவரு ஏன் இப்படி செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. சரி, நேராவது நல்லா சமாளிப்பு பேச்சு கூட நல்லா இருக்கு. காலையில கொடுத்த சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருந்தது, உங்களை மாதிரியே. பூமி, நீங்க பூமி பூமின்னு சொல்லும்போது என் அம்மாவே என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கும். என் அம்மா நீ பூமின்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மாவா? சரி, நான் இனிமே பூமியை கூப்பிடுறேன். ஓகே, நாளைக்கு உங்களுக்காக இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன், காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்றேன். ஓகே, கண்டிப்பா வரணும், வந்துதான் ஆகணும். எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. கண்டிப்பா நான் வருவேன். சரி, இப்போ நேராவது போயிட்டு வரேன். ம், கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் இறுதி வரை, கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை. இந்த காதல் என்ன ஒரு நடைவண்டி
சொல்லுங்க, கை கொடு. அத்தை வலிக்குது அத்தை. சரி சரி, இரு இரு, கொஞ்சம் கை கொடு. ஒன்றும் இல்லை என்ன. வலிக்குது. கவனமா வேலை பார்க்கறது இல்லையா? நான் என்ன சொன்னேன்? காயவை நான் கட் பண்றேன்னு சொன்னா இல்லையா? அவ்வளோ ஃபாஸ்ட். இல்லத்த, மாமா மதியம் சாப்பிட வருவாங்கல்ல, அதுக்குள்ள சீக்கிரமா ரெடி பண்ணிடலான்னு தான் கட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகாது. இன்னைக்கு கொஞ்சம் காய் கட் பண்ணும்போது கவனம் காய் கட் பண்றதுல இருந்தாதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சமைச்செடுக்க முடியும். என்ன இல்லை, நம்மளோட கவனம் வேற எங்கேயோ இருக்குன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இதெல்லாம் கவனம் குறைவுனால வருது. அப்படி என்ன கவனம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, கவனம் இங்கே தான் இருக்கு. உன் கவனம் இங்கே இல்லை. ஏன் முந்தானேத்து நான் கேட்டதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ இல்லத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ இந்த வீட்டுக்கு வந்து 1.5 மாதம் கிட்ட ஆக போகுது. ஆதிராவை பற்றி எனக்கு எப்படி தெரியுமோ, ஆதிராவை எப்படி என் பொண்ணு மாதிரி நடத்துறனோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு. என்ன எப்படியும் நான் கேட்டதை பற்றி தான் நீ யோசிச்சுட்டு இருப்ப. இங்கே பாரு, அதை நான் ஒரு மாமியாராக இருந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன். மற்றபடி நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு நான் ஒன்றும் உனக்கு மாமியாரா இல்லைம்மா. ஓகே, என்றைக்குமே நான் உனக்கு அம்மா தான். உன் அம்மாவை நீ எப்படி நினைப்பியோ அப்படிதான் என்னையும் நினைக்கிறேன். என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க அத்தை. அத்தை, என்னாலையும் உங்கள் மேலே பாசம் வைக்காம இருக்க முடியல. ஆனால் நாள் தள்ள தள்ள எனக்கு பயமாக இருக்கு அத்தை. நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் எல்லாமே எப்படி அத்தை நீங்கள் இருப்பீங்க? என் மேலே பாசம் வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லவும் முடியல. உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் நான் தவிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் இடையில மூட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். நீ இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம். நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ரூமில். ஓகே, சந்தியா வந்துருவாள். எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவனை ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறேன், இல்லைனா ஆதிராவை கூப்பிட்டுக்கிறேன். நீ போ. இல்லத்த, போமா. சரிங்க. என்ன சார்? என்ன மத்தியானம் ஒரு காஃபி போட்டு கொடுன்னு சொல்லி உங்க வேலையை முடிச்சாச்சு. இப்போ எதுக்கு பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஈவினிங் டைம், ஆமா ஜில் கிளைமேட், ஆமா ரொம்ப ஜில் கிளைமேட். ஆமா. இப்போ அதுக்கு என்னவா? இப்போ எதுக்கு திருட்டு பூனை ரொம்ப பக்கமா வந்திருக்கு? அதான் ரொம்ப ஜில் கிளைமேட்டாக இருக்கா. அது ஏய், கையெடுங்க. அது கிட்டக்கூடாது. முதல்ல சொல்லுங்க. அது நல்ல மழை வர மாதிரி இருக்குல்ல, அதனால நல்ல ஜில் கிளைமேட்டாக இருக்கிறதுனால சுட சுட பஜ்ஜியும் காஃபியும் போட்டு தெரியும். என்னடி முறைக்கல? ரொமான்டிக்கா பக்கத்துல வரும்போது ரொமான்ஸ் தான் பண்ண வரீங்கன்னு நினைச்சேன். என் புத்திய எந்த செருப்பா அடிச்சுக்கணும்னு தெரியல. டே பொறுக்கி, நீ எனக்கு புருஷனா? நீ எனக்கு புருஷனான்னு கேக்குறேன். இல்ல, வீட்டுக்காரர். அவன் இந்த ஜில் கிளைமேட்டுக்கு பொண்டாட்டி கூப்பிட்டு வச்சு எப்படி ரொமான்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு சுட சுட பஜ்ஜியும் காஃபியும். வேற என்ன சார்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வேற என்னடி ஆசையா கேட்கும் போது போ. அதுவும் நீ போடுவ பத்தியா அந்த மிளகா பச்சி, அதுக்கு நான் ஆட்டிங்கடி. ஹலோ, சொல்லு பிரபா. அக்கா. சொல்லுடா. ஏன் நித்யா போன்ல ஆளோட அண்ணி தானே? ஆமாடா. டே மாதவா, என்ன ஆள் கூட அவுட்டிங் வந்திருக்கியா பிரபா வீட்டுக்கு? சும்மா லொலைக்கு பஞ்சான். அன்னைக்கு என்ன சொன்ன உன்கிட்ட? ஏய், இவ ஒருத்தி கொஞ்ச நேரம் மூடிட்டு ஏன்டா? நான் பாட்டுல இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணிட்டு இருந்தேன். தேவெல்லாம் புடிச்சிருந்துட்டு வந்தீல, உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் இப்ப செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனால நீ எப்போதும் வீட்டுல செய்வ பத்தியா மிளகா பச்சி. பேசாம இருங்க. என்னடா பாத்துக்க? அக்கா ஏன் கடிக்கிற? அந்த மிளகா பச்சி டிப்ஸ் கொஞ்சம் சொல்லுக்கா. எல்லாரும் மிளகா பச்சி தான் வேணும்னு நிக்கிறாங்க. டேய், அது பிரபா, நானும் அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஜென்மத்துல கிடைக்காது போல. மாமா என்ன சொல்றீங்க? நீங்களும் பக்கத்துல தான் இருக்கீங்களா? மாமா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க மாமா. இவனுக்கு மிளகா பச்சி தான் வேணும் அப்படியே உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அது எப்படி செய்யறதுன்னு தெரியல. கிளைமேட் வேற ஜில்லுன்னு இருக்கு. அக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் இப்ப செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனால நீ எப்போதும் வீட்டுல செய்வ பத்தியா? உனக்கு என்ன, நீ அந்த வீட்லயே வாங்கி வாங்கி தின்றுப்ப. நாங்க என்ன அப்படியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மெதுவா பேசுங்கடா. ஐயோ செத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடின்ட்டு ஆடிட்டு இருக்க செத்த. இதுக்கு தாண்டி சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன். இதுங்க வீட்டுக்குலாம் வர வேண்டாம், மொத்தமும் கோர்த்து விட்டுருவானுங்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? லவ் பண்ணாதன்னா கேக்குறியா? லவ் பண்ணாதனா கேக்குறியா? சை, இதுங்களோட பேருந்து அவனுக்கு மிளகா பச்சி தான் வேணும் நின்றுட்டு இருக்கானுக்கா. சீக்கிரம் டிப்ஸ் சொல்லுக்கா. சீக்கிரமா ஆளுக்கு 2 மிளகா பச்சியை போட்டு கொடுத்து வீட்டோட துரத்தி விட்டுறேன். இதுக்கு என்னடா டிப்ஸ்? பஜ்ஜி மாவு கடையில இருக்கும், அதை வாங்கி குடமிளகா இருக்கும்ல, ஒளியா இருக்கும்,
அந்த மிளகாவை அப்படியே மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அது குடமிளகா பச்சி அதை வந்து போட்டு கொடு. சரி ஓகே, அக்கா அப்புறமா கால் பண்ணுறவை. என்னக்கா சொல்ற? சி இவ்வளவு சர்வ சாதாரணமான விஷயமா? இது நிறைய மாதவன் நித்யாவை அடிச்சு மல்லு கட்டிட்டு ஊறிட்டு கிடக்குறாங்க. என்னங்கடா நீங்க? ஆரஞ்சு மண்டை மொத்தமா வீட்டுல போட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டீல. உன்ன கூட்டு வந்ததுக்கு இவனை சொல்லணும்டா. உன் ஊர்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான் பத்தி இவனை சொல்லணும். நீ என்ன பண்ணி ஏது பண்ணவே தெரியாது. நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டு வரேன். இல்லையா உனக்கு எனக்கு பிரேக்கப்டா. டேய் மச்சான், பொண்ணுங்களை நம்பாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் வேணுமா அவன் வேணுமாடா? டேய் நான் என்னடா பண்ணேன்? இந்த அரேஞ்ச் பண்ணியா? ஏன்டா? நீ ஒரு முடிவை சொல்லு. நான் வேணுமா அவன் வேணுமா? நான் வேணும்னா அவன் செய்யணும் மிளகா பச்சி எடுத்து நீ சாப்பிட்டு போலாம். இல்லையா நான் வேணான்னாலும் நான் மட்டும் மிளகா பச்சி எடுத்து சாப்பிட்டு கிளம்பிடுவேன். சரிக்கா, நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறமா கூப்பிடுறேன். பாய்க்கா. எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? பண்ண இவ்வளோ ஜில் கிளைமேட்டுக்கு இவ்வளோ நெருக்கமா என் பக்கத்துல வந்துட்டு போங்க விஜய். இப்ப என்ன வேணுமா? போங்க. நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நீங்க போங்க. என்னென்னமோன்னா என்னென்னமோ தான். கனிக்குட்டி எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், தம்பி பாப்பா வேணும்னு கேட்டுட்டே இருக்கா. அனிதா சித்திக்கு பிறக்குமா, ஹரியத்தைக்கு பிறக்குமா, இப்படியே தான் கேட்டுட்டே இருக்கா. அது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும். பாப்பா கேக்குறா கேட்கல, அது ரெண்டாவது விஷயம். உனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கிறியா? நான் கன்சீவாக இருக்கும் போது அடிக்கடி சொல்லுவீங்க, நமக்கு பெண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும்னு. என்ன மாதிரி அதுவும் என்ன மாதிரியே ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆண் குழந்தை வேணும்னு. கனிக்குட்டிக்கும் தம்பி கண்டிப்பாக வேணும்ல. எனக்கு உங்களை மாதிரி இன்னொரு ஆண் குழந்தை வேணும். உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. விடுங்க விஜய், நீங்க ரொம்ப மோசம். நீதான் சொன்ன என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை வேணும்னு. அதுக்கு நீ இப்போவே வா, போங்க. பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. போங்க விஜய். அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. சே என்ன மண்டை காயுது. ஆமா, நமக்கு தங்கச்சின்னு ஒரு எருமை மாடு இருக்குல்ல, அதுகிட்ட இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பேசவே இல்லை. சரி அதுகிட்ட எது போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தியாவை குடிக்க மாட்டேன்னு சொல்லுவா. அதெல்லாம் நீ பேச்சு கேட்காத, குடிக்க வச்சு. சரிங்க இல்லாட்ட நான் பாத்துக்கிறேன். வந்துட்டான் ராட்சசி. சரி எனக்கு வந்து சேர்றது அப்புறம் அப்படிதான் இருக்கும் போல. அப்படியே ரொம்ப ஓவரா பண்ணாதேன்னு. யாரும் ஓவரா பண்ணா? ஐயோ ஐயோ ஐயோ, மூஞ்சில முடிக்க கூடாது நினைக்கும் போது வந்து வந்து கண்பட்டு நிப்பியாடி உள்ள புடிச்சவளே. மூடு ஓகேவா? உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, நான் என் தங்கச்சிட்டு. இருந்திருந்து கொம்பேரி முக்கனுக்கு ரொம்ப தான் என்ன. ஒரு நாள் பாரு சந்தியா யாருன்னு காட்டுறேன். காதல் ஒளிக. கர்மம், எதை சாப்பிட்டாலும் வாமிட் வந்துட்டே இருக்கு. பசிக்குது, ஆனா எதையுமே சாப்பிட முடியல. ஏய் குண்டமா, ஏய் வாடா தடியா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டேய் உனக்கு நான் கூட பிறந்தவன் ஞாபகத்துல இருக்கா? ஏய் நான் திருப்பி கேட்டா உனக்கு நானும் தான் கூட பிறந்தவன். என்னெல்லாம் நீ மதிக்கிறடி குண்டமா? அதான் நானும் போன மிதிச்சு தள்ளிட்டு. ரொம்ப பண்ணாதேன்னு. நீ ஓவர் பண்ணாத. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் உன் மருமகளும் ஜாலிங் எஸ்பா விளையாடிட்டு போட்டேன் வை குண்டா. போடி குண்டம்மா, ஒரு மாதிரி இருக்கு. அதான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம். ஏன்னா நான் ஒன்று கேட்கவா? அவன் அக்கா காரிக்கிட்ட தனியா பேசுறேன்னு சொல்லி கடைசியில அக்கா காரி கழுத்துலயே தாலி கட்டிட்டு பத்தியா? நீ அங்க இருக்கடா. வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுல. ஹை ஜூஸ் ஐயோ போச்சு போச்சு. எதுக்கடா காலை வச்சு தள்ளி விட்டேன்? யாரு? நான் காலை வச்சு. ஏய் உள்ள வரும்போது கொன்னா மேல பாத்துட்டு வரணும், பின்னாடி பாத்துட்டு வந்தா எனக்கு தெரியும். டேய் இங்க பாரு, தங்கச்சி இருக்கான்னு பாக்குறேன், அதனால மரியாதை கொடுக்குறேன். என்ன நீ தான் காலை வச்சு தள்ளி விட்ட, அதனாலதான் கிளாஸ் கீழே விழுந்துச்சு. ஏய் நானே லூசாடி, அவளுக்கு ஜூஸ் கொண்டு வரதுக்கு நானே இப்ப சொல்லி நான் லூசான்னு கேக்குறேன். ஏய் நீ உன் தங்கச்சிக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா நான் அவளுக்கு நீ வளவரிச்சிருப்ப. அதுல உன் தங்கச்சி கொடுக்க வேண்டிய ஜூஸ் விழுந்துருச்சு, வேற ஒண்ணு வேணாம்.
நான் ஒன்றும் ஜூஸ் எல்லாம் கேட்கல. நீங்க எதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்தீங்க? அத்தை தான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. அனிதாக்காக்கு உடம்பு சரியில்லை, அவங்க காலையிலே கையை கட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் பெயினாக இருக்கும் போல. அதோட தலைவலின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. ஆதிராக்காவும் தூங்கிட்டாங்க. நான் மட்டும் தான் இருந்தேன். அதனால அத்தை ஜூஸை கொண்டு போய் ஹரிட்ட கூட அவ காலையில் சாப்பிட்டதுலாம் வாமிட் எடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. கொண்டு வந்து கொடுக்க வந்தா உங்க அண்ணனுக்கு எகத்தாளத்தை பாத்தீங்களா? நீ ஐயோ, ரெண்டு பேரும் போது சண்டை போடுறது எடுத்துக்கப்பா. வேற கிட்டே சண்டை தான் போடுறீங்க. இது என்னால மறுபடியும் சண்டை போடுங்க அவ்வளவுதான். சரி இருங்க, நான் க்ளீன் பண்றேன், நீங்க போங்க. ஹரி இரு, நீ வாசமா இருக்க, நீ எது க்ளீன் பண்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவ தானே கொட்டினா, அவளே க்ளீன் பண்ண. என்னடி பாக்குற? க்ளீன் பண்ணு, யார் காலையாவது குத்திரும். தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு இப்ப பொறுமையா போவேன். ஆனா ரூமுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். சி, என்ன வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எங்க போனாலும் உன்னோட தொல்லைதான். ஏய் குண்டமா, எங்க மகேஷ காணா? தெரியலடா, இன்னும் நம்ம வீட்டுக்கே வரல. அது எங்க ஆடிட்டு இருக்கோம்? என்னமோ சரி, கருமம், நான் வெளியே போறேன். உங்க அண்ணனுக்கு மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு அவன் பண்றதா சரின்னு தோணும். என்ன, நானே க்ளீன் பண்றேன், நீ ஒண்ணு க்ளீன் பண்ண வேணாம். நீ மேலே இரு, காலை கீழே வைக்காத. நீ வேணாம், நீ உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்னால தானே கேட்க. இங்க பாரு, உன் அண்ணன் மேலதான் எனக்கு கோவம். அதாவது இதை நானே எதிர்பார்க்காம நடந்த ஒரு கல்யாணம். மற்றபடி உங்க எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க மேல எல்லாம் அதை நான் காட்ட மாட்டேன். அவன் மேல மட்டும்தான் கோவத்தை காட்டுவேன். நானே க்ளீன் பண்றேன். தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்லடா. டேய் பைத்தியமே, இதுக்கு தான் சொன்னேன் பீச்சுக்குலாம் போக நான். சொன்னா கேட்டியா? சோ இப்படி மழை வருது, எப்படி வீட்டுக்கு போறது? சாரிடி, நானே எதிர்பார்த்தேன். சரி, ஒரு ஓரமா நிக்கலாமா? வேற என்ன பண்ண போற? நிறுத்தி தொலை. அதோ அங்க ஒரு மரம் நிக்குது பாரு, அங்க போலாம். அப்போ குளிருது. நல்ல மழைங்க. இதுக்கு தான் சொன்னேன் அறிவு கட்டவனே சீக்கிரமா போலான்னு. சொன்னா கேக்குறியா? ஐயோ நல்லா குளிருது. இங்க எப்படிதான் வீட்டுக்கு போக போறோம்? எங்க அம்மா வேற தேடுவாங்க. ஐயோ என்ன? ஏய், இப்படி ஒரு மலையில நீ நானும் தனிமையா எதிர்பார்த்தியா? இல்ல. அப்போ இந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ண வேணாமா? அப்படின்னா என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கமோ, கண்ணே உன்னை காணாமல் நான் இல்லை. ஓ வீதிலே உன் வாசனை எப்போது வீச பார்க்கிறேன். அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லை. ஓ போதும், மழை நின்றுச்சு. போலாமா? ஐ லவ் யூ. லூசே. போலாண்டா. டேய் குடிச்சிருக்கியா? ஆமா, குடிச்சிருக்கேன். அப்படி தாண்டி குடிப்பேன். என்ன பண்ணுவ நீ? குடிச்சா என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிருக்கேன்ல. டேய் என்ன பண்ற? ஏன் நம்ம அடியில படுக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? சொல்லு மிருதுலா. நானும் மறக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா முடியல தெரியுமா? எப்படி வலிக்குது தெரியுமா? ஏன்டி உன் தங்கச்சி என்ன ஏமாத்தினா? நானும் எல்லாரும் மாதிரி தானே லவ் பண்ணேன். அப்படியே அவன் என்ன ஏமாத்தினா? சொல்லு, என்னால முடியல தெரியுமா? அதான் குடிச்சிட்டு வந்தேன். நான் குடிச்சா நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. நான் அப்படிதான் நீ குடிப்பேன். என்ன பண்ணுவ நீ? அம்மா தலை வலிக்குது. தெரியல, சாக போற போல. அதான் வலிக்குது. வேணாம் வெற்றி, வந்துட்டு போகுது. என் மனசே எங்க காயமா இருக்கும் போது இதெல்லாம் என்ன? விட்டு. அம்மா வலிக்குது. ஏண்டா உன்னை நீ இப்படி வருத்திக்கிற? ஏண்டா? இது எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரியாதுடி. மகேஷ் தானே கொண்டு வந்து போட்டான். அவன் தேக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீ தலையில கை வச்சுக்கல. இப்படியே என்ன தடவி கொடுக்குறியா? நான் தூங்குறேன். எனக்கு தூக்கமா வந்து, ஆனா தூங்க முடியல. ஒரு நேரம் உன்னை பார்த்தா கோபமா வருது. ஒரு நேரம் உன்னை பார்த்தா அன்பா இருக்கணும்னு தோணுது. ஒரு நேரம் உன்னை பார்த்தா குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு தோணுது. எனக்கு புரியுதுடா உன் வலி. ஆனா என்னால ஏத்துக்க முடியல. என்னால அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் ஏத்துக்க முடியாதுடா. ஆனா உனக்காக மாற ட்ரை பண்றேன். உன்னை எப்படி பார்க்க என்னால முடியல.
அது எல்லாமே பாசமா மாறிடுச்சு. ஏன்னா நீ நடந்துக்கிறது அப்படி. நீ தழுவி கொடு, என் தலையை தழுவி கொடுத்து நான் தூங்குவேன். எங்க அம்மா எனக்கு அப்படித்தான் பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் பண்றதுக்கு யாருமே இல்லை. அம்மாட்ட போய் கேட்க முடியாது. நீ தழுவி கொடுக்குறியா? தழுவி கொடுடி. நீ இப்ப தழுவி கொடுத்தனா நாளைக்கு உனக்கு நான் தழுவி கொடுக்குறேன். தழுவி கொடுக்குறியா? தூங்குறேன், ரொம்ப தூக்கமா வருது. என் தலைவைய தழுவி கொடு, நான் தூங்குவேன். நான் தடவி கொடுக்குறேன். என்னை உன் அம்மாவா நினைச்சுக்கோ. குடிக்காதடா. அத நீ சொல்லாதடி. நான் அப்படித்தான் குடிப்பேன். என் வலிய மலை கொடுனா நான் குடிப்பேன். எனக்கு தலையை தழுவி கொடு. நான் சொன்ன எதடா நீ கேட்டிருக்க? ராஸ்கல், தலையில எப்படி அடிபட்டிருக்கு? அதெல்லாம் நீ கேட்காதடி. எனக்கு தலையை தழுவி கொடு. ரொம்ப வலிக்கிட்டு நான் தூங்குறேன்.